தஜ்ஜால் பத்தின ஒரு ஹதீஸ், அதாவது நபிகளாரின் பொன்மொழி பத்தின ஒரு அனிமேஷன் காணொளியோட எழுத்து வடிவம் தான் இன்னைக்கு நம்ம தலைப்பு. இந்த அலசலோட நோக்கம் வெறும் மாயாஜால கதைகளை கேட்டு ஆச்சரியப்படுறதுக்காக கிடையாது. மனித குலம் சந்திக்க போற ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் வாழ்வியல் சவாலை எதிர்கொள்ள நபிகளார் கொடுத்த துல்லியமான எச்சரிக்கைகளை புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, ஆபத்து காலத்துல நம்ம மூளையும் புலன்களும் எப்படி செயல்படும், அதை எப்படி மீறி சிந்திப்பது அப்படிங்கிற ஒரு தெளிவான வரைபடம் இந்த ஆதாரத்துல இருக்கு. சரி, நாம நேரா அந்த சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல நடக்குது. பாத்தீங்கன்னா, லகும் மற்றும் ஜுகாம் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 30 அரேபியர்கள் ஒரு கப்பல்ல பயணம் செய்யறாங்க. நடுக்கடல்ல ஒரு பயங்கரமான புயல் ஏற்படுது. அந்த புயல்ல சிக்கி ஒரு மாசம் முழுசா அவங்க கடல்லே தத்தளிக்கிறாங்க. ஒரு மாசம் நடுக்கடல்ல பயணம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுதான் எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு மரக்கப்பல்ல எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல 30 நாள் புயல்ல மாட்டுனா குடிக்க நல்ல தண்ணி இருந்திருக்காது, உணவு தீர்ந்திருக்கும், உடலாலும் மனசாலும் அவங்க முழுசா சிதைஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. கடல்ல அவ்வளோ நாள் தவிக்கிறவங்களுக்கு ஸ்கர்வி, அப்புறம் கடுமையான நீரிழப்பு காரணமா மனப்பிரமை ஏற்படுறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுதான். அப்போ அவங்க ஒரு தீவை கண்டுபிடிச்சு அங்க ஒரு விசித்திரமான பிராணிய பார்த்ததா சொல்றது பசியால ஏற்பட்ட ஒரு கூட்டு மனப்பிரமையா இருக்கக்கூடாதா? நீங்க கேட்கறது ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த 30 பேரும் வெவ்வேறு விதமான காட்சிகளை பார்க்கல. எல்லாரும் ஒன்னா பார்த்தது, பேசுனது, உணர்ந்தது எல்லாமே ஒண்ணுதான். ஓ, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனப்பிரமை வர வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்க? ஆமா. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த பிராணி கிட்ட பேசுனதும் அடுத்து நடந்த உரையாடல்களும் ரொம்ப துல்லியமான புவியியல் தரவுகளை வச்சிருக்கு. இதெல்லாம் குழம்பிய மனசோட கற்பனையா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, அவங்க அந்த தீவை எப்படி அடையறாங்கன்னு பாப்போம். சூரியன் மறையிற நேரம் அந்தி சாயும் வேளையில அவங்க சின்ன தோணிகள் மூலமா அந்த மர்மமான தீவுக்குள்ள போறாங்க. உள்ள போன உடனே முதல் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த ஜசாசா பிராணிய சந்திக்கிறாங்க. ஆமா, உடல் முழுக்க அடர்ந்த முடிகள் கொண்ட ஒரு விசித்திரமான பிராணி. முடியோட அடர்த்தி எப்படின்னா அதோட முன்பகுதி எது பின்பகுதி எதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க பயந்து போய், உனக்கு ஏற்பட்ட கேடே, நீ என்ன பிராணி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிராணி தன்னை ஜசாசான்னு அறிமுகப்படுத்திக்குது. எனக்கு இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பொதுவா ஒரு தீவுக்குள்ள புதுசா மனுஷங்க போனா விசித்திரமான மிருகங்கள் தாக்கத்தா வரும். ஆனா இது தாக்கல, மாறா ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படுது. அதுதான் இங்க உள்ள புதிரான விஷயமே. அந்த பிராணி தன்னை ஜசாசான்னு மட்டும் சொல்லிட்டு அதோட நிக்கல. நேரா அவங்க கிட்ட, இந்த மடத்துல ஒரு மனிதர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவர் உங்களோட செய்திகளை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்காருன்னு சொல்லுது. அப்போ அந்த பிராணி வெறும் காவலாளி அல்லது தூதுவன் மட்டும்தானா? கரெக்ட். அவ்வளவு பெரிய முடி கொண்ட ஒரு பயங்கரமான தோற்றம் அவங்கள பயமுறுத்துறதுக்காக இல்ல, அந்த மடத்துக்குள்ள இருக்கிறவங்கிட்ட பத்திரமா கூட்டிட்டு போறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையான சவாலே அந்த மடத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த மனிதர்கள் ஒருவேளை இது பெண் ஷைத்தானா இருக்குமோன்னு பயந்து ஓடி போய் அந்த மடத்துக்குள்ள நுழையறாங்க. உள்ள போனதும் அவங்க பாக்குற காட்சி வாழ்நாள்லயே பாத்திராத ஒரு பிரம்மாண்டமான மனிதன். அவன் சாதாரணமா இல்ல, இரும்பால சங்கிலியிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கான். ஆமா, கரண்ட கால்கள், முழங்கால், கழுத்துன்னு ரொம்ப கடுமையா கட்டப்பட்டிருக்கான். அதிர்ச்சியில இவங்க ஏன் உனக்கு இந்த நிலைன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் தன்னோட வலிய பத்தியோ என்ன காப்பாட்டுங்கன்னோ கேக்கல. பதிலுக்கு அவன் அதிகாரமா கேள்வி கேட்கறான். ஆமா, எப்படியோ என்ன பத்தி அறிஞ்சிட்டீங்களே, நீங்க யாருன்னு ரொம்ப திமிரா கேக்குறான். சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு கைதிக்கு இவ்ளோ அதிகாரம் எப்படி வருது? இதுதான் அந்த நபர், அதாவது தஜ்ஜாலோட உளவியல் மனநிலையை காட்டுது. அவன் உடல் ரீதியா சிறையில இருந்தாலும் அவனோட முழு கவனமும் வெளி உலகத்துல தான் இருக்கு. அந்த அரேபியர்கள் தங்களோட கப்பல் பயணத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா தஜ்ஜால் அவங்க ஆரோக்கியத்தை பத்தி விசாரிக்காம நேரா புவியியல் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் கேட்கிற அந்த கேள்விகள் தான் இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளியே. அவன் முதல்ல பைசான் பகுதியில உள்ள பேரிச்ச மரங்கள் பலன் தருதான்னு கேக்குறான். அவங்க ஆமான்னு சொல்றாங்க. உடனே அவன் விரைவில் அங்க மரங்கள் பலனளிக்காம போகலான்னு சொல்றான். அடுத்து தூவர் நீரூற்றுல தண்ணீர் இருக்கா, விவசாயம் நடக்குதான்னு கேக்குறான். அதுக்கும் தண்ணி இருக்கு, விவசாயம் செழிப்பா நடக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு புரியாதது என்னன்னா, பல நூற்றாண்டுகளா ஒரு தனி தீவுல கட்டப்பட்டிருக்க ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற நீரூற்று பத்தியும் விவசாயம் பத்தியும் ஏன் இவ்ளோ அக்கறை இருக்கணும்? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒரு கைதி தான் எப்போ ரிலீஸ் ஆகும்னு செவத்துல கோடு கிழிச்சு நாட்களை எண்ணுவான் இல்லையா? ஆமா, படத்துல எல்லாம் பாத்திருக்கோம். அதே மாதிரி தஜ்ஜால் இந்த உலகத்தோட இயற்கை வளங்களை ஒரு மாபெரும் கடிகார மாதிரி ஒரு டைமரா பயன்படுத்துறான்.
மரங்கள்ல பழம் குறையறதும் நீரூற்று வறண்டு போறதும் தான் அவனோட விடுதலைக்கான காலக்கணிப்பு. அட, அதாவது இயற்கை அழிஞ்சு மக்கள் எப்ப பசியிலையும் வறுமையிலையும் கஷ்டப்படுறாங்களோ அதுதான் அவனுக்கு சரியான நேரம்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. வறுமையும் பசியும் தான் அவனோட அதிகாரத்துக்கான மூலதனம். இத அவன் முன்கூட்டியே கணக்கிட்டு வச்சிருக்கான். இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு தந்திரம். நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. அடுத்து அவன் ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறான். மக்காவிலிருந்து மதீனா போன அந்த எழுத படிக்க தெரியாத நபிகளாரின் தற்போதைய நிலை என்னன்னு கேக்குறான். ஆமா, போர் நடந்துச்சா, யார் ஜெயிச்சாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க நபிகளார் வெற்றி பெற்றாரு, மக்கள் அவருக்கு கட்டுப்படுறது சிறந்ததுன்னு சொல்றாங்க. அது கேட்டதும் தஜ்ஜால் ஆமா அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமே வெளியே வர அனுமதிக்கப்படுவேன், பூமி முழுக்க பயணம் செய்வேன்னு சொல்றான். இப்போ என் கேள்வி என்னன்னா, அவன் எவ்வளவு காலம் பூமியில இருப்பான்? நபிகளார் சொல்றது படி பாத்தீங்கன்னா தஜ்ஜால் பூமியில 40 நாட்கள் தங்கியிருப்பான். ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 40 நாட்கள் நம்ம சாதாரண நாட்கள் மாதிரி இருக்காது. இங்கதான் கால பரிமாணம், அதாவது டைம் டைலேஷன் நடக்குது. ஒரு நிமிஷம், டைம் டைலேஷன்னா? அவனோட நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், 2வது நாள் ஒரு மாசம் மாறி, 3வது நாள் ஒரு வாரம் மாதிரி இருக்கும். மீதி நாட்கள் தான் நம்ம சாதாரண நாட்கள் மாதிரி இருக்கும்னு ஆதாரம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் ஒரு வருஷம்னா பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சிடுமா? இல்ல இது மக்கள் மனசுல நடக்கிற உளவியல் மாற்றமா? ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட ஒரு யுக மாதிரி தோணும்னு சொல்வாங்களே, அந்த மாதிரியா? இது ரெண்டுமாவே இருக்கலாம். இயற்கை விதிகளையே மீறுற அண்டவியல் மாற்றமாவும் இருக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி உலகமே ஒரு பேரழிவிலையும் குழப்பத்திலையும் தவிக்கும்போது மக்களோட கால உணர்வு முற்றிலுமா சிதைஞ்சு போறதாவும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் மனிதர்களால கணிக்க முடியாத ஒரு கொடூரமான காலநிலையை அவன் உருவாக்குவான். ஆமா, பகல் இரவுன்ற சாதாரண சுழற்சியே மாறும்போதே மனுஷங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் அவன் தன் மாயைகளை தொடங்குறான். இங்கதான் விஷயமே சூடு பிடிக்குது. அந்த 40 நாள்ல அவன் செய்யறத பார்த்தா ஒரு மிகப்பெரிய விர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லனா உலகளாவிய ஒரு டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை நிஜத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லுவான். ஆமா, அவனை ஏத்துக்க மறுக்கிறவங்க ஒரே ராத்திரியில செல்வங்களை இழந்து வறுமையில தள்ளப்படுவாங்க. ஆனா ஏத்துக்கிறவங்களுக்கு மலை போன்ற ரொட்டிகள் கிடைக்கும், வானத்தை பார்த்து மழை பெய்ய சொல்லுவான், பூமியை பார்த்து பயிர் வளர சொல்லுவான். ஒரு கட்டத்துல ஒரு இளைஞனை வாளால 2ஆ வெட்டிட்டு மறுபடியும் உயிரோடு எழ வைப்பான். குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணமாக்குவான். இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்க எப்படி இதை எதிர்கொள்வாங்க? இதுக்கு அவங்க எப்படி ஏமாறாம இருக்க முடியும்? இத வெறும் கண்கட்டு வித்தேன்னு நினைச்சிடக்கூடாது. இது ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு உளவியல் போர். பசியால குழந்தை சாகிற நிலைமையில இருக்கிற ஒரு அப்பன் கிட்ட போய் மழைய வரவழைச்சு உணவு கொடுத்தா அவர் அவனை கடவுள்னு தானே கும்பிடுவாரு. பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறவன் தான் சாமி. கரெக்ட். அவரோட மூளை இவன் கெட்டவன்லாம் சிந்திக்காது. மனிதர்களோட இந்த அதீத பலவீனத்தையும் வறுமையையும் ஆயுதமா மாத்துறது தான் தஜ்ஜாலோட வெற்றிக்கு காரணம். இது பாக்குறதுக்கு பாலைவனத்துல தோன்ற காணல் நீர் மாதிரி இருக்கு. காணல் நீர் மாயாஜாலம் கிடையாது, அது ஒளியோட பிரதிபலிப்பு. ஆனா தாகத்துல இருக்கிற மூளை அத தண்ணின்னு முழுசா நம்பி ஓடுது. அந்த தாகத்தை பயன்படுத்தி மனித குலத்தையே ஏமாத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் தஜ்ஜாலோட செயல்பாடு. சரியா சொன்னீங்க. இந்த மாயையிலிருந்து தப்பிக்கிறதா நபிகளார் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த அலசலோட மைய பகுதியே. தஜ்ஜாலோட மாயைகளின் உச்சக்கட்டமா அவன்கிட்ட நெருப்பும் தண்ணீரும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஆனா அது சாதாரண நெருப்போ தண்ணீரோ கிடையாது. மனிதர்களோட கண்களுக்கு எது குளிர்ந்த தண்ணீரா தெரியுதோ அது உண்மையில சுட்டெரிக்கும் நெருப்பு. அப்புறம் எது கொழுந்து விட்டு எய்யற நெருப்பா தீருதோ அதுதான் தாகம் தீர்க்கும் குளிர்ந்த நீர். இது எவ்ளோ பெரிய குழப்பமான நிலை! இதிலிருந்து தப்பிக்க நபிகளார் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதை நெருப்புன்னு பாக்குறீங்களோ அதுக்குள்ள விழுகட்டும், அதிலிருந்து குடிக்கட்டும்னு சொல்றாரு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. உண்மையா சொல்லணும்னா என் முன்னாடி ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா அதுக்குள்ள குதிக்க எனக்கு தைரியம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. இயற்கையாவே நம்ம மூளை ஆபத்துல இருந்து தப்பிக்க தானே சொல்லும். அதுதான் இந்த எச்சரிக்கையோட பிரம்மாண்டமே. பல ஆயிரம் வருஷங்களா நெருப்ப பார்த்தா விலகி ஓடணும் தான் நம்ம மூளை பழகிருக்கு. ஆனா அந்த காலத்துல மூளை சொல்றத கேட்டா நாம அழிஞ்சு போயிடுவோம். ஓ, அப்ப கண்களை நம்ப கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா, கண்களும் புலன்களும் உங்களுக்கு துரோகம் செய்யும். அதனால கண்களை நம்பாம உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிவையும் மனசுல இருக்கிற உறுதியா நம்பிக்கையும் மட்டுமே நம்புங்கன்னு நபிகளார் சொல்றாங்க. இது சொந்த கண்களுக்கே நம்ம விடுற சவால் தான். ஒரு பக்கம் தண்ணி மாதிரி ஒன்னு வாவான்னு கூப்பிடுது, இன்னொரு பக்கம் நெருப்பு அச்சுறுத்துது. ஆனா
கண்ணை மூடிக்கிட்டு என் நபிகளார் இது நெருப்பு இல்ல தண்ணின்னு சொல்லிருக்காருன்ற அறிவோட அந்த நெருப்புக்குள்ள குதிக்கணும். இது மாயைகளை முறியடிப்பதற்கான உச்சக்கட்ட பயிற்சி. அறிவும் விழிப்புணர்வு மட்டும்தான் நம்மள காப்பாத்துறோம். பார்வைக்கு கவர்ச்சியா ஈஸியா தெரியறது உங்களை அழிச்சிடும், ஆனா கடினமா நெருப்பா தெரியறது உங்களை வாழ வைக்கும். ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு இதுல. சரி, இப்படி உலகம் முழுக்க போய் ஏமாத்துற தஜ்ஜால் அவனால போக முடியாத இடமே கிடையாதா? ஆதாரத்துல மதீனாக்குள்ள மட்டும் அவனால நுழைய முடியாதுன்னு சொல்லிருக்கேன். ஆமா, மதீனா உண்மையான நம்பிக்கையாளர்களின் புகழிடம். தஜ்ஜால் மதீனா எல்லையில இருக்கிற உவர் நிலத்துல தான் முகாமிடுவான். உள்ள நுழைய முடியாது, ஏன்னா அன்னைக்கு மதீனாவுக்கு 7 பிரம்மாண்டமான வாசல்கள் இருக்கும். அங்கதான் வானவர்கள் காவலுக்கு இருப்பாங்க. கரெக்ட். ஒவ்வொரு வாசல்லையும் 2 மலக்குகள், அதாவது வானவர்கள் காவலுக்கு இருப்பாங்க. அவங்க தான் அந்த மாயைகளை தடுத்து நிறுத்துற அரண். இந்த இடத்துல ஒரு சூப்பரான சம்பவம் நடக்குது. மதீனாவில் இருக்கிற ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் எந்த பயமும் இல்லாம நேரா தஜ்ஜால் கிட்ட போறாரு. அவன் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா நபிகளார் எச்சரிச்ச தஜ்ஜால் நீதான்னு உறுதியா சொல்றாரு. இதை கேட்டதும் தஜ்ஜாலுக்கு கோபம் வருது. அவன் மக்களை பார்த்து, நான் இவனை கொன்னுட்டு திரும்ப உயிர்ப்பிச்சா நான் கடவுள்னு நம்புவீங்களான்னு கேக்குறான். மக்கள் மாட்டோன்னு சொல்றாங்க. உடனே அவன் அந்த மனிதரை வாளால 2ஆ வெட்டி கொன்னுட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கிறான். உயிர்ப்பிச்ச அப்புறம் அந்த மனிதர் என்ன சொல்றாருன்றதுதான் ஹைலைட். அவர் பயந்து போய் மண்டியிடல, மாறா கம்பீரமா நின்னு, முன்ன இருந்ததை விட இப்போ உன்னை பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. வாவ்! ஏன்னா அந்த நம்பிக்கையாளருக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே தெரியும். நபிகளார் முன்கூட்டியே இந்த மாதிரி தஜ்ஜால் ஒருத்தரை கொன்னு உயிர்ப்பிப்பான்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதனால அந்த அற்புதத்தை பார்த்துதான் அவர் ஏமாறல. நபிகளார் சொன்னது அப்படியே நடக்குது. அப்போ நீதான் அந்த பொய்யன்னு அவனோட மாயைய சுக்குநூறா உடைக்கிறாரு. ஒரு மாய வித்தை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த வித்தக்காரனால நம்மளை ஏமாத்த முடியாதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. உண்மையான அறிவுக்கு முன்னாடி தஜ்ஜாலோட தந்திரங்கள் தோத்து போயிடுது. கடைசில வானவர்கள் அவனோட முகத்தை ஷாம் பகுதிய, அதாவது இன்றைய சிரியா பாலஸ்தீன பகுதியை நோக்கி திருப்புவாங்க. அங்கதான் அவனோட இறுதி முடிவு எழுதப்படுது. பாலஸ்தீனத்துல இருக்கிற லூத் அப்படின்ற வாசலுக்கு அவன் போகும்போது ஈசா, அதாவது ஜீசஸ், அவங்க இறங்கி வந்து அவனை கொல்வாங்கன்னு ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மாயைகள் தற்காலிகமா ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இறுதி வெற்றி எப்போதுமே உண்மைக்கு தான் அப்படிங்கறதுதான் இதோட முழுமையான பாடம். ஆக மொத்தத்துல இந்த ஆழமான அலசல்ல நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சவால்களும் மாயைகளும் எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நமக்கு சரியான அறிவும் வழிகாட்டுதலும் ரொம்ப முக்கியம். குறிப்பா கண்களை விட அறிவை நம்ப சொல்ற அந்த நெருப்பு மற்றும் தண்ணீர் எச்சரிக்கை மிகப்பெரிய உளவியல் சவாலை சமாளிக்கும் ஆயுதம். இது வெறும் எதிர்கால பயமுறுத்தல் கதை கிடையாது. அதிகாரமும் மாயையும் ஒன்னு சேரும்போது மனித மனம் எவ்வளோ சீக்கிரமா பசியால திசை மாறும்னு காட்டும் ஒரு பாடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சிந்தனையையும் நம்பிக்கையையும் எவ்வளோ கூர்மையா வச்சுக்கணும்னு இது சொல்லுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். அந்த காலத்துல தஜ்ஜாலோட நெருப்பும் நீரும் கண்களை ஏமாற்றும் மாயையா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்காக நாம அந்த காலம் வரை காத்திருக்கணுமா? நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைய சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற சமூக வலைத்தளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் எது உண்மையான குளிர்ந்த நீர், எது நம்மள அழிக்கும் நெருப்புன்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு நாம ஏற்கனவே மாயைகள்ல சிக்கித்தா இருக்குமா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். பளபளப்பா கவர்ச்சியா தெரியற பொய்களையும் கசப்பாவும் கடினமாவும் தெரியற உண்மைகளையும் உங்களால இப்போ சரியா வேறுபடுத்தி பார்க்க முடியுதா? நீங்க எதை நம்புறீங்க? சிந்தியுங்கள். மீண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.